என் புருஷன் மேல கைய ஓங்குற உன்னை சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன். மரியாதை இங்க இருந்து போ. போங்க போங்க. இவன் நிஜமாவே துர்கியா மாறிட்டா. ஆனா எனக்கு 4 கை வர தெரியுதுண்ணே. வாங்க 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 போயிடலாம், வாங்க போயிடலாம். என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இத்தனை நாள் கழிச்சு நம்ம ஒண்ணு சேர்ந்தது பெரியறதுக்காக இல்ல. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். வாங்க வாங்க, நம்ம போலாம். எழுந்துருங்க ப்ளீஸ். அவங்க போயிட்டாங்களா? அவங்க எங்க? வாங்க, அவங்க போயிட்டாங்க, ஆனா திரும்ப வருவாங்க. சீக்கிரம் வாங்க. இன்ஸ்பெக்டர், இது வந்து நம்ம எங்க தேட ஆரம்பிச்சோமோ அதே இடம் தான் இது. காட்டுல இதான் பிரச்சனை. நமக்கு எந்த வழின்னு சரியாவே புரியாது. வண்டி வருது. நீங்க 2 பேரும் பைக்ல எல்லாம் போனீங்க. பைக் எங்க? பாட்டி, அது வந்து பைக் பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க போய் வண்டியில உட்காருங்க ப்ளீஸ். இந்த காட்டுல அவங்களை எங்க தேடுறதுன்னு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம், அதாவது காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் தேடுங்க. நம்ம தேடியே ஆகணும். வாங்க. பாத்து பொறுமையா. நம்மள தேடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணதா வந்திருக்கான். நமக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவங்களே வந்துட்டானுங்க. மத்தவங்களே கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க நம்மள பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களை போக விடுங்க ப்ளீஸ், எங்களை போக விடுங்க. இது வரைக்கும் அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. நீங்க எல்லாம் யார் சொல்லி இப்படி பண்றீங்க? நான் சொன்னதுனாலதான். என்னோட சண்டை உன் கூட இல்ல, உன் புருஷ கூட மட்டும்தான். அதாவது இந்த அபிஷேக் பிரேமேகரா கூட. நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண? ஆமா, நீ யாரு? இதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அபிஷேக் மேக்ரா. இப்போ நீ சாக வேண்டிய நேரம் வந்துச்சு மேக்ரா. வேட்டை உங்க முன்னாடி தான் இருக்கு. இதுக்கப்புறமா அவன் தப்பிச்சிட்டானா உங்க எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன். அவனை கொன்னுடுங்க. முன்னாடி வந்த உன்னை உயிரோட விட மாட்டேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கொன்னுடுங்க. யாராவது என் பொண்டாட்டி மேல கை ஓங்குனீங்கன்னு வைங்க, உங்க கையை நான் உடைச்சிடுவேன்.
உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இங்க எனக்கு என்ன ஆனாலும் சரி, உங்களை பாதுகாப்பா நான் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன். நாம ஒண்ணா இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம சக்தி என்னன்னு உங்களுக்கு காட்டுவோம். அந்த நேரம் வந்துருச்சு. நம்ம சக்தி என்னன்னு இவங்களுக்கு இப்ப காட்டுவோம். ம்? உங்க யாருக்கெல்லாம் வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லையோ வாங்க, என் முன்னாடி வாங்க. இடியட்ஸ், நீங்களா சரியான இடியட்ஸ். சரியா பார்த்து சுட்டா ஒரு தோட்டா போதும் அவங்களை கொல்றதுக்கு. முதல்ல இவ சாவா, அடுத்தது அபிஷேக் மேகரா. என்னங்க நான் உனக்கு, நீ எனக்கு, நம்ம 2 பேரும் இருந்தாதான் முழுமையாகும். எனக்கு நிஜமாவே ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தெரியுது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். குங்குமம் அழியறது அபசகுணங்க. நான் போட போற மெஹந்தில அந்த கலர் வேணா போயிடும், ஆனா அந்த அடையாளம் அப்படியே இருக்க போது பாரு. உங்களுக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டேன். என்னாலும் சரி, யாரை எதிர்த்தோ சண்டை போடுவேன். இத்தனை வருஷம் கழிச்சு நாம ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஒன்னா இருக்கணும்னா உயிரோட இருக்கணும். உன்னோட லைஃப்ல எப்போதும் எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன். அதுக்காக எனக்கு என்ன ஆனாலும் சரி. நாம பிரியற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அத பேச நான் விரும்பல. லைஃப்ல எவ்வளவு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் சரி, எடுக்கணும்னாலும் நான் எப்பவும் உன்கிட்ட கேட்டுதான் எடுப்பேன்.
நான் வந்துட்டேங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களை நான் காப்பாத்திடுவேங்க. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்னங்க எழுந்துருங்க. இல்ல ப்ளீஸ் எழுந்துருங்க. உங்க கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. ப்ளீஸ் கண்ணை தருங்க. நான் வந்துட்டேங்க. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. எழுந்துருங்க. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. பிரக்யா 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 இந்த வெள்ளை ட்ரெஸ்ல என்னால உன்னை பார்க்க முடியாது. அதுவும் குங்குமம் இல்லாம உன்னோட இந்த விஷயத்தை என்னால பார்க்க முடியல. திரும்பி வந்துருங்க ப்ளீஸ். நீங்க இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்க. என் குங்குமத்தை எனக்கு திரும்ப கொடுங்க. தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்க. போகாத பிரக்யா. ஒருவேளை நான் போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்களும் என் கூட வந்துதான் ஆகணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு சத்தியம் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? செத்தாலும் சேர்ந்தேதான் சாவோன்னு நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கா? என்னங்க இனிமே என்னால தனியா வாழ முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. எழுந்து வாங்க ப்ளீஸ். கஷ்டமா இருக்குல்ல? அதாவது நம்ம விதியோட புத்தகத்துல இது வரைக்கும் தான் ஒன்னா வர முடியும்னு எழுதி இருக்கு. அதுவும் இல்லாம அந்த புக்கை ஓவர் ரைட் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த புக்ல எழுதி இருந்ததை நம்ம கண்டிப்பா மாத்தி ஆகணும். நான் மாத்தி எழுதுறேன். நீங்க மாறணும். நீங்க தானே சொன்னீங்க காதலிக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்ப நான் இதை பண்ண போறேன். கல்யாணம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிட்டோம். நம்ம 2 பேரும் சத்தியம் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க எப்படி தனியா முடிவு எடுக்கலாம்? உங்களுக்கு தனியா முடிவு எடுக்கிறதுக்கு நான் உரிமை தரல. நீங்க எனக்கு குங்குமம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். குங்குமம் உறவுக்கான அடையாளம். அந்த சிகப்ப என்னோட வாழ்க்கை. என்னால தனியால வாழ முடியாது. நீங்க சொன்னீங்கல்ல இந்த சிவப்பு நிறம் நம்ம 2 பேரோட வாழ்க்கைன்னு. அப்ப ஏன் வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமே வாழ போறோம். நாம 100 வருஷம் ஒண்ணா வாழுவோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த சிகப்பு நிறம் தான் நம்ம வாழ்க்கைன்னா அப்ப அதை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. என்னோட குங்குமத்தை எனக்கு திரும்ப கொடுங்க. என்ன சுமங்கலியா வாழ விடுங்க. பிளீஸ் திரும்ப வந்துருங்க. என் தாலியை காப்பாத்துங்க. என்ன நிம்மதியா வாழ விடுங்க. இல்ல ஒவ்வொரு தடவையும் பொண்ணுதான் விதிக்காக சண்டை போடுவா. ஆனா இந்த வாட்டி நீங்க சண்டை போடணும். பிளீஸ் பிளீஸ் எனக்காக என் நெத்தில வச்ச குங்குமத்துக்காக நீங்க திரும்பவும் என்கிட்ட வந்துடணும். நீங்க கண்டிப்பா திரும்ப வந்துதான் ஆகணும். என்னோட குங்குமத்தை நீங்க திரும்ப கொடுத்துதான் ஆகணும். நீங்க அந்த விதி எழுதினவர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த தடவை அவர் எழுதினதை அவரே அழிச்சுதான் ஆகணும். நிச்சயமா அவர் பண்ணுவாரு. நீங்க திரும்ப வந்துருங்க. நீங்க அவர்கிட்ட பேசுங்க. நீங்க அவர்கிட்ட சண்டை போட்டு எனக்காக நீங்க திரும்ப வரணும். பிளீஸ் திரும்ப வந்துருங்க. ஓம் தத்தஸ்திதி நிர்தேஷ பிரம்மான் திரிபேஸ்மிதா. ஓம் தத்தஸ். ஓம் நா பிரம்மா, தஸ்தஸ்னா மனிதர்கள், சத்துங்கிறது சத்தியம். இந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் மோட்சம் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். இந்த உலகத்தை விட்டு போனவன் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அதாவது இனிமேல் எந்த ஒரு ஓவர் ரைட்டிங் நடக்காது. ஏன்னா அபிஷேக் பிரேம் மெஹ்ராக்கு மோட்சம் கிடைக்க போகுது. இந்த உலகத்துல இருந்து
துக்கத்துல இருந்து, சந்தோஷத்துல இருந்து, எல்லா கஷ்டத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், புண்ணியத்துல இருந்தோம், அப்புறம் உன்கிட்ட இருந்தோம். இதுக்கப்புறம் அவனுக்கு முழு அமைதி கிடைக்க போகுது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாய மூடு. இல்லனா இந்த மந்திரத்தை உன் ரவுடிங்களுக்காக நீ சொல்ல வேண்டியதாயிடும். ஏன்னா என் புருஷனை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சுயமா அழிச்சிருவாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க அவங்க போயிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். நான் உங்களை 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 நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எனக்கு நீங்க கொடுத்த வாக்க முழுசா நிறைவேற்றணும். எந்த பக்கம் போறதுன்னு இப்படியாவது உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா போதும். ஆனா இப்படியே போனா ரொம்ப நேரம் ஆயிடுமே. இந்த காடு எங்க முடியும்னு தெரியலையே. எனக்கு என்னமோ நம்ம தப்பான வழியில போற மாதிரி இருக்கு. தப்பான வழியா? ஐயோ கடவுளே, என்ன சொல்றீங்க மிஸ்டர் மெஹ்ரா? பிரக்யாவோட நிலைமை? கவலைப்படாதீங்க பாட்டி. அபியும் பிரியாக்கா கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஹலோ, இல்ல என்னால வர முடியாது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். அடச்சே, புறப் யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சு? கோவத்துல நான் கிளைண்ட் ரொம்பவே திட்டிட்டேன். அண்ட் மிஸ்ஸஸ் சைகல், அவர் ரொம்ப வருஷமா நம்ம கூட இருக்கிற கிளையண்ட். ஐ நோ யார், ஆனா நான் டென்ஷன்ல இருந்தேன்ல அதான். வண்டி நிப்பாட்டுங்க ப்ளீஸ். வண்டி நிப்பாட்டுங்க. என் புருஷனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன. ப்ளீஸ் நிப்பாட்டுங்க ப்ளீஸ். அவருக்கு குண்டு அடிபட்டிருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன. தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் அவரை கூட்டிட்டு வரேன். ஒருவேளை இந்த பொம்பளை ஏதாவது கொள்ளக்கூட்டத்தை சேர்ந்தவளா இருந்தா நான் வண்டியை நிறுத்தினது பெரிய தப்பா போயிடும். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க கிடையாது. நாங்க கொள்ளக்காரங்க இல்ல. அவரு ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. ஓ நோ, இவர் நிஜமாவே ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா தான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். Thank you so much.
நீங்க அதை விடுங்க, முதல்ல வண்டியில வந்து ஏறுங்க. பாஸ், அவனோட வைஃப் வந்து காட்டை விட்டு கார்ல ஏறிட்டா, தனியா இருக்கா. புருஷனை காப்பாத்துறதுக்காக தனியா வந்திருக்கா. யாரோட ஹெல்ப்புக்காகலாம் இல்ல, உனக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்கா. அவ மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போனா வை, அப்புறம் நீ நல்லாவே மாட்டிப்ப, புரியுதா? ஒரு வேலை பண்ணு, நீ அவளை பிடிச்சு வேற ஹவுஸ்க்கு கொண்டு வா. அவளை நான் என் கையால கொள்ள ஆசைப்படுறேன். ஆனா என்ன அவளுக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா நான் மாஸ்க் எடுத்ததுக்கு அப்புறமும் சூரிய வெளிச்சத்துல அவளுக்கு என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்காது. ஆனா என்னுடைய குரல் மட்டும் அவளுக்கு நல்லாவே தெரியும். நீ அவளை பிடிச்சு நம்ம இடத்துக்கு கொண்டு வா. ஏன்னா அவளுடைய புருஷனை எதுக்காக கொன்னன்ற விஷயத்த நான் அவகிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் அவளையும் நான் கொல்லுவேன். ஓகே பாஸ்.